ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்புடன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் மெய்யழகன் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மெய்யழகன் இந்த படத்தை பிரேம்குமார் அப்படிங்கிற ஒருத்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி 96னு ஒரு சூப்பரான படம் கொடுத்தவர். இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருக்காரு. இவரும் 96 படத்துக்கு இசையமைச்ச அதே மியூசிக் டைரக்டர் தான். இந்த படத்தில் லீடாக கார்த்தி, அரவிந்த் சாமி அப்படின்னு 2 பேர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ராஜ்கிரண் சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்ரீதிவ்யா அவங்க நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக. அவங்க வந்து ஒரு குணச்சித்திர கேரக்டராகவே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சென்ட்ரல் ரோல் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி அவர்களும் தான். ஸோ படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோட ஆரம்பிக்குது. இந்த ஊரை விட்டு பெரிய மனசு இல்லாமல் ஒருத்தர் போகிறாரு. அப்படி தான் கதையை ஆரம்பிக்குது. இந்த படம் என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி படத்தோட ரன் டைம் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் அன்கட் வெர்ஷன் தாங்க பார்த்தேன். ஸோ அன்கட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் 2 to 3 மினிட்ஸ் கம்மி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய படம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி ரோல் வந்து ஒரு சூப்பரான ரோல் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஓரளவு டீசெண்டாக அந்த கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும், கார்த்திக்கு இந்த மாதிரி கேரக்டர் ஒரு கேக் வாக் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பரான கேரக்டர், நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதில் கார்த்தி எப்போயுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் அதை ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் ரொம்ப நாள் கழித்து பேசிக்கிறாங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க 2 பேர் பேசும்போது நிறைய பழைய மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பழைய இடங்களுக்கு போகும்போது அந்தந்த மெமரியை வந்து அரவிந்த் சாமி எப்படி ரீகலெக்ட் பண்ணுறாரு, அப்புறம் கிளைமேக்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் படத்தோட ஓவரால் அவுட்லைன் சொல்லலாம். டீட்டெயில்டாக நான் கதையை எப்பயுமே சொல்ல மாட்டேன். இதுலேயும் ரொம்ப கதைலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்தேன். இந்த படம் எப்படின்னா, ஒரு ஸ்லோவாக தாங்க பயங்கர ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு கமர்ஷியல் திரைப்படம் கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பொறுமையாக படம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்க போங்க. இல்லைனா இந்த படம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய மசாலா கலந்த ஒரு படமாக இருக்காது. தேவையில்லாத ஸ்டண்ட்ஸே கிடையாது. இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி கிடையாது. தேவையில்லாத ஆபாச பேச்சு கிடையாது. அது மாதிரி ஒரு படம். ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் ட்ராமா அப்படின்னு தான் சொல்லுவேன் மெய்யழகனை. 96ஓட இந்த படத்தை நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்சரைசேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் இருக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து 2 ஆண்கள் பார்த்துக்கிட்டால் எவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காரு டைரக்டர் பிரேம்குமார். அதுக்கு அவர்களுக்கு குடோஸ். படத்தோட ரன் டைம் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவு டீசெண்டாகவே போயிடுது. 2-3 எமோஷனல் சீன்ஸ், அப்புறம் நிறைய கார்த்தியோட நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸ், அரவிந்த் சாமி அவர்களோட கேரக்டர் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் போயிடுது. செகண்ட் ஆஃபில் படம் வந்து அங்கங்கே அவர் சொல்கிற கதைகளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப பெருசாக எலாபரேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு செகண்ட் ஆஃபில் மட்டும். மேபி அன்கட் வெர்ஷன் பார்த்ததுனால அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் உங்களுக்கு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும், 2 பேர் பேசுகிறது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கேட்பீங்க, பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு தாராளமாக போகலாம். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி படம் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. 3 மணி நேரம் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது கஷ்டம். அதை தாண்டி 2 பேருக்குள்ளே ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தாண்டி தத்ரூபமாக எடுத்திருக்காரு, ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு இந்த படத்தை வந்து பிரேம்குமார். இதுக்கெல்லாமே பெரிய பக்கபலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்த் அவர்களோட பின்னணி இசை அது ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. டெல்டா கல்யாணம் பாடல் விஷுவலாக பார்க்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. பாடலோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப அருமை. அப்புறம் கமல்ஹாசன் சார் வாய்ஸில் வர அந்த பாடல் ரொம்ப எமோஷ்னலாக நம்மளை கனெக்ட் பண்ணும். நீங்களும் படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபீல் ஆகும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லேக்ஸ் செகண்ட் ஆஃபில் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் ட்ராமா, எமோஷன்ஸுங்கிறது இந்த படத்தில் அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே போங்க. கமர்ஷியலாக எதிர்பார்த்துட்டு இந்த படத்துக்குள்ளே போகாதீங்க. படத்தில் என்னென்ன சீன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவார் அரவிந்த் சாமி. அந்த டைமில் எல்லாத்தையும் நீங்களே எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேர் கேட்குற ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனாலும் சூப்பராக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, தாராளமாக ஒன் டைம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் ஸ்பீடாக போகாது. பொறுமையாக ஒரு சினிமா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் தாராளமாக போங்க. இந்த படத்தை சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
3.25 அவுட் ஆஃப் 5. இதே மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அதற்காகவே இந்த ரேட்டிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.